விவசாய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோல எத பத்தி பார்க்க போறோம் பார்த்தோம்னா, அக்ரி அக்ரோடெக் கம்பெனில வரக்கூடிய திரிசூல் அப்படிங்கிற மருந்த பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். திரிசூல் இது வந்து பார்த்தோம்னா, ஒரு பிளான்ட் குரோத் என்ஹான்சர் சார் எல்லாருக்கும் டவுட் வரும். நம்ம வந்து பிளான்ட் குரோத் ரெகுலேட்டர் அப்படி தான் கேள்விப்பட்டிருப்போம். இது என்ன பிளான்ட் குரோத் என்ஹான்சர் சார் அப்படின்னா, பிளான்ட் குரோத் ரெகுலேட்டரை வந்து பார்த்தோம்னா, பயிருக்கு தேவையான வளர்ச்சி மட்டும் தான் குடுக்குங்க. அதே வந்து பிளான்ட் குரோத் என்ஹான்சர்னா பார்த்தோம்னா, பயிர வந்து நோய்களிலிருந்து காக்கும். அது மட்டும் இல்லாம பயிருக்கு தேவையான வளர்ச்சியும் குடுக்குங்க. அதுதான் வந்து பிளான்ட் குரோத் என்ஹான்சர். அந்த வேலைய தான் வந்து பார்த்தோம்னா, இந்த திரிசூல் அப்படிங்கிற மருந்து வந்து வேலை செய்யுதுங்க. இந்த திரிசூல் மருந்துல பேசிலஸ் குரூப் ஆஃப் பாக்டீரியா வந்து இருக்குங்க. அது இருக்கிறதால தான் வந்து பார்த்தோம்னா, இது ஒரு பூஞ்சான கொல்லியாவும் வந்து நமக்கு பயன்படுதுங்க. இந்த பேசிலஸ் குரூப் ஆஃப் பாக்டீரியா வந்து பார்த்தோம்னா, குறிப்பா மண்ணு மூலமா பரவக்கூடிய நோய்களான வேரழுகல் இதுக்கெல்லாம் வந்து பார்த்தோம்னா, ரொம்ப நல்லாவே கண்ட்ரோல் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம, இதில சீவீட் எக்ஸ்ட்ராக்ட்டும் கூடவே வந்து வாட்டர் சாலபிள் புரோட்டீன் வந்து 30% இருக்கிறதால பார்த்தோம்னா, பயிர் வந்து நல்லா வளர்ச்சி அடையறதுக்கும், நல்லா ஊட்டமா வரதுக்கும் வந்து இது நல்லாவே வந்து யூஸ் ஆகுதுங்க. இது மட்டும் இல்லாம, இந்த திரிசூல் மருந்து வேற என்னென்ன வேலைலாம் செய்யுதுன்னு பார்த்தோம்னா, நம்ம மண்ணுல வந்து நல்லா காற்றோட்டம் வந்து ஏற்படுத்துதுங்க. 2வது வந்து பார்த்தோம்னா, மண்ணுல இருக்கக்கூடிய மைக்ரோ அண்ட் மேக்ரோ நியூட்ரியன்ட்ட வந்து பயிருக்கு வந்து எடுத்து குடுக்குதுங்க. 3வதா வந்து பார்த்தோம்னா, பயிர்ல வந்து அதிக அளவு ஆன்டி ஆக்ஸிடென்ட்ட சுரக்க செய்றது மூலமா பார்த்தோம்னா, நமக்கு வந்து அதிக அளவு வேரோட்டம் வந்து கிடைக்கிற மாரி செய்யுதுங்க. 4வது வந்து பார்த்தோம்னா, வறட்சியான டைம்ல கூட இலைகளுக்கு தேவையான நீர்ச்சத்த வந்து அதிகரிக்க செஞ்சு, பயிர வந்து நல்லா செழிப்பா வச்சுக்குதுங்க. அடுத்து இதோட டோஸ் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தோம்னா, 1 லிட்டர் தண்ணிக்கு 5லேருந்து 10 எம்எல்ங்க. அதாவது 10 லிட்டர் கேன்ல வந்து பார்த்தோம்னா, ஒரு டேங்குக்கு 50லேருந்து 100 எம்எல் வரைக்கும் நம்ம போட்டு அடிக்கலாங்க. இத வந்து நீங்க ஆல் கிராப்ஸ்க்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க. அதே நீங்க ட்ரிப்ல விடுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில வந்து பார்த்தோம்னா, 1லேருந்து 2 லிட்டர் வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாங்க ஒரு ஏக்கராக்கு. அவ்வளோதாங்க இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. ஏதாச்சும் டவுட் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம என் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க. நன்றி, வணக்கம்.